தந்தைக்கு முன்னே மகன் பிறக்க முடியுமா? இது சாத்தியமா? முடியும் என்கிறார் திருமூலர். இது ஒரு வியப்பிலும் வியப்பாக இருக்கு. இந்த கவியை வாசித்த போது அப்படித்தான் தோன்றியது. ஆனால் எனக்கு விடை கிடைத்தது. இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. உங்கள் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது உடலை எடுத்துக்கொள்வோம். இங்கு இந்த உடலிலே கண், காது, மூக்கு, செவி, தோல் அனைத்தும் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் என்ற பல உறுப்புகள். உணவு உண்கிறோம். அது 7 தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த உடலை எது இயக்குகிறது? இந்த மாற்றத்தை எது தருகிறது? தொடர் இயக்க நிலையை எது தந்து கொண்டிருக்கிறது? உடலா அல்லது உடலுக்குள்ளே இருக்கும் ஒரு பொருளா? உடலுக்குள்ளே இருக்கும் ஒரு பொருளை உலகியல் வழக்கத்திலே உயிர் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் உடலை இயக்குவது உயிர் என்றால் உயிரை இயக்குவது எது? உயிரின் மூலம் எது? இந்த விடை தெரியாத வினாவிற்கு விடை கொடுக்கிறார் இந்த கவியில். என்ன கவி? சொல்லுகிறேன். உந்தி கமலத்து உதித்து எழும் சோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அறிகிறார். அந்திக்கு மந்திரம் யாரும் அறிந்தபின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. இதுதான் அந்த கவி. இது ஒரு சாதாரண பாடலே அல்ல. மூல ரகசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கவி. உந்தி கமலத்து உதித்தெழும் சோதி. இந்த சோதி என்று சொல்லக்கூடிய நிலை இங்கே அவர் கையாளுகிறார். இந்த சோதி என்ற நிலையை வள்ளல் பெருமானும் எண்ணற்ற ஞானிகள் கையாண்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த சோதி என்பது அதுதான் ஒளி, வெப்பம், பிரகாசம் என்று சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த சோதி என்ற நிலையை அறிவதற்கு, இந்த சோதியின் மூலத்தை அறிவதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த சோதியின் மூலத்தை அறிந்து கொண்டால் தந்தைக்கு முன் மகன் பிறந்தான் என்கின்ற வாக்கியத்தின் விளக்கம் எளிதாக கிடைத்துவிடும். எனக்கு அந்த வினாவிற்கான விடை தியானத்திலே கிடைத்ததாக எண்ணுகிறேன். அதைத்தான் உங்களிடமிருந்து இதை நான் பதிவிடுகிறேன். அந்த மூலம் தொப்புள் குடி உறவு என்று சொல்லக்கூடிய நிலையில மனித கரு வளர்க்கிறது. முட்டையிடும் பறவைகளும் இருக்கிறது. இந்த பறவைக்கு வெப்பம் தாய் சிறகின் வழியாக கிடைக்கிறது. எனவே மூலம் என்பது வெப்பமாக மாறிவிடுகிறது.
ஒளியாக மாறுகிறது, பிரகாசமாக மாறுகிறது. எனவே இந்த சுத்த சத்திய வெப்பம் அந்த சோதி எனும் பிரகாச நிலையிலே இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஒவ்வொரு இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நடத்தி கொண்டிருக்கும் இந்த மூலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே வழி, இறைவனை நோக்கி, இறைப்பொருளை நோக்கி அந்த தியானம் என்கின்ற நிலையை, அந்த நோன்பு என்கின்ற நிலையை நோக்கும்போது விடை எளிதாக கிடைக்கிறது. மூலத்தின் ரகசியம் உணரப்படுகிறது. இதைத்தான் சொல்கிறார், தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தான் என்று. இங்கே மகன் என்பது மனித உறவு அல்ல. தந்தை மகன் உறவு என்பது மனித உறவு அல்ல. அவர் குறிப்பிடுவது மகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இதற்கு என்றும் அழியாத மூலம், இளமை, குழந்தை. அந்த குழந்தைக்கு என்றும் இறப்பு இல்லை. இந்த மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. காணும் காட்சியெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் அதை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அந்த மூலம்தான் மகன் என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த மகன் என்று சொல்லக்கூடிய நிலைதான் உயிர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு அதை இயக்கிக் கொண்டிருக்கும் மூலமாகிய இந்த பிரபஞ்ச ஆற்றல். இதைத்தான் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன். தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தான் என்றால் அதற்கு சாத்தியமான வழி இந்த சோதி நிலையின் மூலத்தை அறிந்து கொண்டால், திருமூலர் கூறுவது போல இந்த தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தான் என்ற நிலை எளிதில் விளங்கிவிடும். ஒரு வினாவோடு விடைபெறுகிறேன். உடலை இயக்குவது உயிர் என்றால் உயிரை இயக்குவது எது? கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.